அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ அசம்பிளி நடந்துக்கிட்டே இருக்குது, 8ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி இருக்குது. ஆனால் குறிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க விஷயம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றுமே ஒரு சிறப்பான திட்டம், மக்களுக்கு தேவையுள்ள திட்டம், மக்களுக்கு சேவை செய்கிற எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக மதுரை, சென்னைக்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ் அவரோட தொகுதிக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாவேகா வந்து 100 நாட்கள் அதோட ஆட்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நேற்றோட நிறைய விஷயங்கள் 100 நாட்கள் நடந்திருக்கு, நிறைய சாதனைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய விமர்சனமும் தாவேகா மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை முறியடிக்க விதமாக தாவேகா வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு விமர்சனத்தையுமே தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதுக்கான ஒரு தீர்வையும் எடுத்துகிட்டு இருக்காரு. அது பெரிய 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 உதாரணம் வந்து இப்போ நிறைய ஊரில் வந்து பஸ் இல்லை, ரோடு வசதி இல்லை, எங்கேயாவது சரியில்லை எங்கேயாவது சரியில்லைன்னு சொல்லிட்டு நியூஸாவோ வீடியோஸாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு செய்தி வழியாவோ பேப்பர் வழியாவோ ஒரு நியூஸ் போகுது அப்படின்னா, ஒரு டெண்டர் இல்லை வந்து ஒரு மணல் குவாரி இல்லை வந்து ஒரு மருத்துவம் ரிலேட்டடாக இல்லை சம்திங் ஏதோ ஒன்று போகுதுன்னா அது வந்து உடனடியாக வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளேயே அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. இது வந்து ஒரு எந்த ஆச்சரியமே நடக்காது, இந்த இடத்துல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம பதிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அசம்பிளியே பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இன்றைக்கி பேசுனதில் வந்து எம்எல்ஏஸ்க்கு வந்து வாகனங்கள் வந்து கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே, டிஎம்கே இருக்கிற மற்ற எல்லா கட்சியோட எம்எல்ஏக்கு வந்து ஒரு வாகனம், அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஒரு டிரைவர், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாளர் அசிஸ்டண்ட்டுமே அவங்க கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் மாதம் கொடுக்க போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் லைக் காருக்கான ஃபியூவலு, அதர் மெயின்டெனன்ஸு, அதே சமயம் டிரைவருக்கான பே இதெல்லாமே சேர்த்து 25,000 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு வந்து மாதம் வந்து வரப்போகுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இது வந்து சில விமர்சனம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி கார் வச்சுருக்காங்க, ஆல்ரெடி வசதி உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்டோட ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜராக ப்ரோட்டோக்கால் படி போகும்போது அவங்களுக்கான மதிப்பும் சரி, அவங்களுக்கான பொறுப்பும் சரி இன்னும் அதிகரிக்குது. ஸோ இதனால் வந்து எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ் யாருமே வெளியில் வந்து இந்த கையூட்டோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவுமே வாங்குறது வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட ஓன் நீட்ஸை தாண்டி இந்த மாதிரி மற்ற கூட இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறக்காண்டி நிறைய பேர் ஊழல் இருந்துச்சுன்னா வாங்குவாங்க. இதனால் அதுவும் ஒரு விதத்தில் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் அதுக்கு நெகட்டிவாக இருந்தாலுமே அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அது நெகட்டிவாக பேசாமல் பரவாயில்ல, இது கொடுத்தா மக்களுக்கான ஒரு மாற்றங்கள் வந்து விரைவாக நடக்குங்கிறது தான் இது வந்து தெரியுது. ஏன்னா டிரைவர், காரை தாண்டி ஒரு அசிஸ்டண்ட்டுமே அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க போது எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்னால பார்க்க முடியாத பல வேலைகளை அசிஸ்டன்ஸ் மூலியமாக அவங்க வந்து பண்ணுவாங்கிறது வந்து எந்த ஆட்சி பண்ணமே கிடையாது. ஏன்னா ஒரு மினிஸ்டராக இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாளர்ங்கிறது கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்பில் தேவை. அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து வர எல்லா நியூஸஸுமே ப்ராப்பராக கன்வே பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னா அதோட பர்சனலாக ஒரு அசிஸ்டண்ட்டாக வைக்கும்போது அது ரொம்ப ஒரு இதாக முடியும். ஸோ இது கரெக்டான ஒரு மூவ்னே நான் சொல்லுவேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 471 கோடியே 80 லட்ச ரூபா வந்து கேன்சர் சென்டர், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னையில் வந்து கேன்சர் சென்டர் அமைக்க போகிறாங்க. அது வந்து G14 தளங்களுடன் அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா 84 கோடியில் G18 தளங்களுடன் கேன்சர் சென்டர் வந்து மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா கேன்சருக்காண்டி இப்போ நிறைய முன்னெடுப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இது குறிப்பாக ஒரு சொல்லணும் அப்படின்னா அவரோட சிஸ்டருமே கேன்சர்னால தான் இறந்தாங்க. ஸோ வந்து அதை ஒரு மனசில் வச்சுட்டு கூட அவர் வந்து இது வந்து அறிவிச்சிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அறிவித்த திட்டங்கள்லேயே இந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் வந்து நிறைய இது வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயமே சொல்லலாங்க. அதே மாதிரி சிஎம் சீஃப் மினிஸ்டர் கேன்சர் கேர் மிஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 673 கோடியே 44 லட்சம் வந்து ஒதுக்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 350 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா கிட்டத்தட்ட 6098 இடங்கள் லைக் நர்ஸு, அசிஸ்டன்ஸு, உதவியாளர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நிறைய பற்றாக்குறை இருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்த காரணத்துக்காண்டி இந்த முன்னெடுப்பு வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் கூட. அதே சமயம் 7 புதிய நர்சிங் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே ஜியோவுமே இன்றைக்கி வந்து பாஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ புது நர்சிங் காலேஜ், அரசு நர்சிங் காலேஜ் வந்து 7 இது புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்புறம் அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூரில் வந்து ஆல்மோஸ்ட் 300 கோடி செலவில் 400 பெட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாபெரும் மல்டி
ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா சென்னையில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வர வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா பெரிய ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறேன், மற்றபடி பிஹெச்சி அதெல்லாம் போகிறது தான். பட் பெரிய லெவலில் சொல்கிற ட்ரீட்மெண்ட்னா அங்கே தான் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதை தடுக்கிற விதமாக வடசென்னை மக்கள் எல்லா மக்களுக்குமே இந்த பெரம்பூரில் அமைப்புற ஹாஸ்பிட்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்ங்கிறது அவரோட கருத்து. ப்ளஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே சமயம் இந்த இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதே பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி இருந்த முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து 5 lakh வர வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அந்த 5 lakhங்கிற வந்து அவங்க வந்து 25 lakh ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரிபிள் த டைம் மேலே இன்க்ரீஸ் பண்ணி 25 lakh வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 25 லட்சம் காப்பீடுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு உண்மைக்கு நிறைய நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து காசுங்கிற பெரிய ஒரு இம்பார்ட்டான விஷயம். அதை சால்வ் பண்ணுற விதமாக இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். வாக்குறுதி சொன்னதை அப்படியே நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா நிறையா கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லுவாங்க, பட் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் வந்து 25 lakhன்னு சொன்னாங்க இன்சூரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 25 லட்சம் முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே சமயம் பால் கொள்முதல் விலை பார்த்திங்கன்னா, ஆவின் பால் கொள்முதல் விலை பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலேருந்து 41 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, மாடையை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கறவை மாடுகள்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஒரு நிறைய அனௌன்ஸ்மெண்ட். இது இல்லாமல் ஒவ்வொரு துறைக்குமே இந்த அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் சரி, ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இன்றைக்கி நடந்த மேஜரான ஒரு எப்படி சொல்கிற ஒரு மாஸ் மூமெண்ட், ஒரு அழகான மூமெண்ட்ஸ் அப்படின்னா, எம்எல்ஏ சிந்து அவர் வந்து முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து எம்ஜிஆர் அவர்களின் பாடல் பாடி வந்து ஒரு வாழ்த்திருப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏஸ்க்கு அந்த கார் கொடுத்தது சம்மந்தமாக. அதே மாதிரி அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து இந்த கனிம வளம் தொடர்பாக ஒரு ரிப்ளை வந்து எதிர்க்கட்சியினருக்கு கொடுத்துருப்பார். அது ரொம்ப ஒரு மாசாகவே இன்றைக்கி பேசப்படுச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாமே. அப்புறம் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பெரியகுளம் எம்எல்ஏ வந்து நான் வந்து வரும்போது ட்ரெயினில் வரேன், இங்கிட்டேருந்து ஆட்டோவில் வரேன், உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன், நானே பாஸ் காமிச்சு வர மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஸோ அது சம்திங் ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. தளபதி விஜய் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஏன் சொல்கிறேன்னா, எளிய எம்எல்ஏ கூட இருக்கிறாங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம். நிறைய பேர் இந்த காரியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இது பெரிய எக்ஸாம்னே சொல்லலாம். அதே மாதிரி எதிர்க்கட்சியினர் வைத்த கேள்விக்குனா சிஎம்ஜி இருந்துச்சு, என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது, என்னோட டேபிளில் இருக்குது, நான் அது இந்த வெளியில் எப்போ விடணுமோ ரைட் டைம் அப்போ நான் வந்து அதை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள், முறைகேடுகள், பல வெள்ளை அறிக்கைகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து பொதுவெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக வந்து ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பொதுப்பணித்துறையிலிருந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சிஎம் விஜயுமே என்னோட டேபிள் இருக்கு, நான் கூடிய உள்ள விடுவணுங்கிறதும் வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. ஸோ பழைய ஆட்சியாளர்களோட உண்மையான டெண்டர் எவ்வளோ விட்டுருக்காங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓப்பனாகவே தெரிய போகுது. ஸோ போகிறது வந்து பார்க்கலாம். அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர் வந்து நிறையா சம்பவம் லாஸ்ட்டாக முடியும் போது நிறையா கொஞ்சம் எமோஷனலாக அவரோட த்ரோட் விஎம்ஐலேருந்து அந்த 20 வருஷம் 30 வருஷம் ஜேர்னி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மார்னிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஎம்கேவோட வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது டிஎம்கே வந்து இனிமேல் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நீங்கள் வந்து பவருக்குமே வரைய மாட்டீங்க அந்த மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நிறைய விமர்சனம் இன்னரையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ராப்பராக போல்டாக பேச மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அந்த ப்ரெஸ்ஸை ஏன் அவர் வந்து பார்த்து ஒதுங்கி போகிறாரு, அந்த இதுக்கு மாஸ் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி போல்டாகவும் பேசியிருந்தார். அதிக நேரம் எனக்கு சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஒரு மணி நேரத்துக்கு அவர் பேசியிருந்தார். மார்னிங் அதே டைம் அதே டியூரேஷன் ஈக்குவலாக பேசியிருந்தார். ஸோ அமைச்சர் ஆனந்த் அவர்களுமே எதிர்க்கட்சியினருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு ஈவெண்ட்ஸு. இதில் குறிப்பாக உங்களுக்கு எந்தெந்த ஈவெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு, அதே சமயம் இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி என்ன சட்டமன்றம் நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பதிவு பண்ணுறது தாண்டி மக்களுக்கு இடையே கொண்டு சேர்க்கணும். ஸோ உங்களோட பொறுப்பு மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க. ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். வேறு இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ட்விட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஷேரு ரீபோஸ்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.